பேரன்புமிக்க கல்லூரி பேராசிரியர்களே, இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். இதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இடைவிடாமல், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக 100% உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். பொதுவாகவே 2010க்கு முந்தைய காலகட்டங்களில் நெட் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, செட் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும், ஜேஆர்எஃப் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வகையை தொடாமல் அவர்கள் அந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வகை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் பகுதியின் அடிப்படையில் அந்த இடத்துல 5 வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய விடை 30 சொற்களில் அமைதல் வேண்டும். ஒவ்வொரு வினாவும் 5 மதிப்பெண்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறை. ஒரு காலகட்டத்தில் யூஜிசி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 5 மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் முதல்லே கொடுத்துருப்பாங்க. அதை எழுதினவங்களுக்கு தெரியும். 5 மதிப்பெண்களில் முதல்லே கொடுத்துருப்பாங்க. அதற்கு பின்னாடி பார்ட் பிரிச்சிருப்பாங்க. 5 பாகமாக பகுக்கப்பட்டு 12 கேள்விகள் என்கிற அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. அந்த 12 கேள்விகள் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. அது சில நேரங்களில் 12 மதிப்பெண்களாக இருக்கும், 10 மதிப்பெண்களாக இருக்கும், 15 மதிப்பெண்களாக இருக்கும். அப்புறம் 25 மதிப்பெண்கள் கூட ஒரு காலகட்டத்தில் வந்தது. அப்புறம் 40 மதிப்பெண்கள் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வகையான மதிப்பெண்களை ஒரு காலகட்டத்தில் பிரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு கல்லூரி பேராசிரியருடைய இதை பொறுத்த வரைக்கும் 10 மதிப்பெண்கள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் காலையில் எழுதக்கூடிய அந்த முதல் இதில் இதில் எழுதக்கூடிய கட்டுரையாக இருந்தாலும் சரி, அல்லது பிற்பகலில் எழுதக்கூடிய கட்டுரையாக இருந்தாலும் சரி, இந்த 2 கட்டுரைகளுமே உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் எஸ்பெஷலி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தந்த பாடத்திட்டத்தில் இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் என்பதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். சரி, இந்த மாதிரி 2010க்கு முந்தைய காலகட்டங்களில் நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்றது வந்திருக்கு. அது எங்கிருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆசிரியரனுடைய பாடல்கள் இருந்து கேட்பாங்க. எந்த சார்னா, இப்போ நமக்கு யூனிட் 4 இருக்கு இல்லைங்களா, இதில் இக்கால இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் தேசிய இயக்க பின்னணியில் அப்படின்னு ஒரு சில கவிஞர்களுடைய பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. பாரதியார், கவிமணி, அப்புறம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க, சுதானந்த பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திராவிட இயக்க பின்னணியில் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு தலைப்பு கொடுத்து அதில் பாரதிதாசன் தொடங்கி முடியரசன், சுரதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து தான் பொதுவுடைமை நோக்கில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழி, தணிகை செல்வன், அப்புறம் பரிணாமன் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி பிரிவாக தேசிய இயக்க பின்னணி, திராவிட இயக்க பின்னணி, அப்புறம் பொதுவுடைமை பின்னணி, அப்புறம் திரைப்பட பாடலாசிரியர்கள், அப்புறம் அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்குன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் பிச்சமூர்த்தி, மயன் பஸ்வையா, அபி அப்துல் ரஹ்மான், ஞானக்கூத்தன், பிரமிழ், ஆத்மநாம், சுகுமாரன், தேவதேவன், தேவதச்சன், மனுஷயபுத்திரன், யவனிகா ஸ்ரீராம், அப்புறம் NT ராஜ்குமார் அப்படின்னு இப்படி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. புறநிலைய விமர்சன போக்குன்னு சொல்லி காமராசன், மு மேத்தா, சிற்பி, மீரா, புவியரசு, தமிழன்பன், தமிழ்நாடன், இன்குலாப், H ரசூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மன்சார் கவிதைகள் அப்படின்னு பழமலாய், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, தமிழச்சி தங்கபாண்டியன், அப்புறம் பெண்ணிய வெளிப்பாட்டு கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிய வெளிப்பாடு கவிதைகள் அப்படின்ற தலைப்பில் மீனாட்சி, வைகை செல்வி, சல்மா, கனிமொழி, உமா மகேஸ்வரி, சுகிரதராணி, அப்புறம் சக்தி ஜோதி, இளம்பிறை, புதிய மாதவி அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் யாருடைய கவிதைகள் வேண்டுமானாலும் நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த கட்டுரைகளில் அமையலாம். கட்டுரையில் சார் 10 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க, 10 மார்க்கில் இப்படி ஒரு இதை ஒரு கவிதையை கொடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்கள் சொல்கிறது சரியா அப்படின்னு சில பேர் பேசுகிறது அல்லது யோசிக்கிறது என்னுடைய மைண்டுக்குள்ளே வருது. அதனால் இது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அப்படி இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். அதே போல் ஒருவேளை இப்படி ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடல்களில் இருந்து தனித்தனியாக கேள்வி கேட்பதற்கான உங்களுக்கு அந்த வினா வரவில்லை என்று சொன்னால் கட்டாயமாக 1 மதிப்பெண் வினாக்களில் வரும்.
காலையில் நீங்கள் எழுதுகிற தாள் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் செட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பாக ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கவிதையை கொடுத்து அந்த கவிதைகளில் இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் செட் எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. நெட் எக்ஸாம்லேயும் அதே மாதிரி ஒரு மறையறை உண்டு. அதே மாதிரி இந்த ஸ்லட்டு இருந்த காலகட்டத்தில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உரைநடை கொடுத்துருவாங்க. 1.5 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. 1.5 பக்கத்துக்கு ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க. அது எதிலிருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கடுநடையாக இருக்கும். நடை வந்து கடுநடை. அது நமக்கு கடுநடை, அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு அது சாதாரண நடை. ஏன்னா நாமெல்லாம் பிற்காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால அந்த நடையில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திராவிட மொழிகள் அப்படின்னு கால்டுவெல்லினுடைய ஒரு பகுதியை தூக்கி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜான் சாமுவேலினுடைய ஒரு புத்தகத்தையோ, சண்முகம் பிள்ளையோ, இல்லை முத்துச்சண்முகத்தையோ, அப்படி இல்லைன்னா வந்து அகத்தியலிங்கத்தினுடைய புத்தகத்தில் இருந்தோ, தமிழண்ணல் ரொம்ப எளிமையாக இருக்கும். அவருடைய நடை ரொம்ப எளிமையான நடை. அப்போ இந்த மாதிரி ஒரு நடையை கொடுத்துருப்பாங்க. இருக்கவே இருக்கார், வெள்ளைவாரனார் இருப்பார். அப்படி இல்லைன்னா இளங்குமரனார் இருப்பார். இந்த மாதிரி ஆட்களுடைய ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு 1.5 பக்கத்தை ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு அதை நீங்கள் முழுமையாக படிக்கணும். முதல்ல இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க நம்மளுடைய நேரத்தை வீணாக்குவதற்கான ஒரு வழிவகை. இந்த கேள்வி இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து 1 மார்க் கேட்குறதும் சரி, இந்த மாதிரி ஒரு கவிதையை கொடுத்து அதிலிருந்து வந்து தனித்தனியாக பிரித்து கேட்குறது, இது எல்லாமே நம்மளுடைய நேரத்தை வந்து வீணாக்குவதற்கான ஒரு வகையான நடைமுறை. நமக்கு எவ்வளவு இருக்கிறது, நேரம் எவ்வளவு இருக்கிறது, ஒரு கேள்விக்கு நீங்கள் 24 நிமிடத்திற்குள்ளாக பதில் அளித்தாக வேண்டும். இதுதான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஏன்னா அவன் 8 கேள்விகளை கொடுத்து 5 கேள்விகளை கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்போ நம்ம 24 நிமிடத்திற்குள்ளாக எழுதணும். அவ்வளோதான் நமக்கு நேரம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கவிதையை கொடுத்து இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பதற்கு பதிலாக 2 மார்க் மாதிரி 5 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம எதையும் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நான் இப்படி யோசிக்கவே இல்லைங்க, அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படி ஒரு கேள்வி வரும்ல, இதில் தான் எனக்கு நிறைய நேரத்தை இழுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறது அப்படின்றது அது அடுத்து வருங்காலத்தை என்றைக்குமே வந்து முன்பே வந்து யோசித்து இப்படியெல்லாம் வந்தால் என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்கு தகுந்தாற் போலவும் நம்ம தயாராகணும். அதுதான் நம்ம கல்லூரி பேராசிரியர்கள். சும்மா எல்லாருக்கும் அந்த மாதிரியான இதை வந்து சொல்லிட முடியாது. அதனால் என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த யூகத்தை முன்பே யூகம் செய்து இப்படியெல்லாம் வந்தால் இதற்கு நான் தயாராகி விடுவேன், இப்படித்தான் எழுத வேண்டும் என்று நீங்கள் யூகிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் வந்து சரியான ஒரு கல்லூரி பேராசிரியர்களுக்குரிய தகுதியாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு கவிதையை கொடுத்து அதில் 2 மதிப்பெண்கள் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் வந்து எழுதுவீங்க? இல்லை இங்கே 5 மதிப்பெண்கள் அப்படின்னு ஒரு பழைய யூஜிசியினுடைய கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இங்கே ஒரு கவிதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டோம். 5 வினாக்கள், ஒரு கவிதை கொடுத்து அதுலேருந்து 5 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வினாக்களுக்கும் 30 இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதே விஷயத்தை வச்சுக்கிட்டு 1 மதிப்பெண்கள் எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி அந்த 5 மதிப்பெண்களுக்கு எப்படி எழுதுறது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிச்சிட்டிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ கவிதைக்கு வாங்க. கவிதையில் என்ன சொல்லியிருக்காங்க? காடுகளாய் மலை மேடுகளாய் எங்கும் காண கிடந்த இப்பூ உலகை மேடு திருத்தியே கண்ணலும் சென்னலும் விம்மி விளைந்திட செய்தவர் நாம். இப்போ ஒரு பேராகிராஃப் வந்தாச்சு. இப்போ இந்த பத்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கவிதையில் ஒரு ஸ்டான்ஸான்னு சொல்லுவாங்க, இந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் இந்த 2006, 2007, 8, 9 இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு கேள்வித்தாள் வந்த உடனே அந்த சீல் இருக்கு இல்லைங்களா, யூஜிசியினுடைய சீல், இது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அந்த சீல் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே. நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் சீல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க. வழக்கமாக அந்த நேரத்தில் நம்ம மாணவர்கள் இடத்துல இருப்போம் இல்லைங்களா, அதனால் அவர் அப்படி கொடுத்துட்டு அந்த பக்கம் போன உடனே அவருக்கே தெரியாமல் ஒரு திருட்டுத்தனமாக அந்த சீலை உடைச்சி அந்த முதல்ல இப்படி பிரிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கவிதை வரும். அந்த கவிதையை அந்த சூப்பர்வைசர், நம்மளுடைய எக்ஸாம் சூப்பர்வைசர் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு வரைக்கும் போயிட்டு அப்படி நடந்து எல்லாத்தையும் அப்படி பார்த்து சுற்றிட்டு வராரு அப்படின்னா, இந்த ஆல் டிக்கெட் ஏதாவது பார்க்குறாரு அப்படின்னா அதுக்குள்ளேயே இந்த கவிதையை கடன்னு பார்த்து ஒரு 10 முறை படித்து
அதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாமளே யூகம் பண்ணி ரெடியாக உட்காந்துருப்போம். இது என்னுடைய அனுபவம், அந்த அடிப்படையில் சொல்கிறோம். இதுதானா கேள்வி, இப்போ இந்த தடவை பாரதிதாசன்லேருந்து கேட்டிருக்கானா, இந்த தடவை இவங்ககிட்டேருந்து கேட்டிருக்காங்களா, இந்த தடவை இவங்ககிட்ட கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாமளே ஒரு வகையான யூகத்தை பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் அவங்க வந்து எழுதலான்னு சொல்லும்போது உடனே எடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா தொடங்கி எழுத ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே வந்து நமக்கு கொடுக்கறது 2 மணி நேரம் தான். அப்போ அந்த 2 மணி நேரத்திற்குள்ளாகவே வந்து நம்ம அவ்வளவும் எழுதியாகணும். நான் சொன்ன மாதிரி 5 மார்க் எழுதியாகணும், 12 மார்க் எழுதியாகணும், ஒரு 40 மார்க் எழுதியாகணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில். இப்போல்லாம் ரொம்ப சுருக்கிட்டாங்க. உங்களுக்கு அவங்க கொடுக்கும்போதே தெளிவாக சொல்லிட்டேன், 8 கேள்வி தான்ப்பா கொடுக்க போகிறேன், 8 கேள்வியில் நீங்கள் 5 எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ 3 கேள்வியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. நமக்கு அந்த 24 நிமிடத்திற்குள்ளாக எழுதி பழகணும். குறிப்பாக வந்து எப்படி எழுத வேண்டும் என்று திட்டமிட்டு வச்சுருக்கணும். முன்னாடியே பயிற்சி நிறைய எடுத்துருக்கணும். பயிற்சி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடந்த வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் பாருங்கள், தேர்வு வந்து ஏன் அவசியம், ஏன் பயிற்சி அவசியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு 40 நிமிடம் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, காடுகளாய் மலை மேடுகளாய் எங்கும் காண கிடந்த இப்பூ உலகை மேடு திருத்தியே கண்ணலும் செந்நெல்லும் விம்மி விளைந்திடச் செய்தவர் நாம். இப்போ இந்த பாடல் மூலமாக என்ன மையக்கருத்தை சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது யாருடைய கவிதை அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். இந்த கவிதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பே வந்து நான் தேடி பார்த்தேன். இது வந்து இவருடைய கவிதை, அதாவது ரகுநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கவிதை இந்த கவிதை. அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றம்பல கவிராயர் அப்படின்னு அவரை குறிப்பிடுறாங்க. அப்போ ரகுநாதனுடைய இந்த கவிதைகளிலிருந்து எடுத்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுநாதனை பொறுத்த வரைக்கும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு, நாவல்கள் எழுதியிருக்காரு, நிறைய ஜேர்னல் இதழ்களில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. நல்ல அனுபவம் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய கவிதைகளில் ஒரு கவிதையை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அந்த கவிதை கொஞ்சம் பெரிய கவிதையாக இருக்குது. இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு இது ஒரு பாரதிதாசனுடைய கவிதையினுடைய சாயல் தெரியுதேன்னு நான் முதல்ல யோசித்தேன். அதனால தான் அந்த கவிதை என்னவாக இருக்கும், யாராக இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தேன். அந்த இடத்துல ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆண்டுகளில் குறிப்பிட்டாங்க, அதுக்கு பின்னாடி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டால் அவங்க யார் என்னன்னு சொல்லி ஆசிரியர் குறிப்பை பற்றி எழுத வச்சுருவீங்க. அந்த இடத்துல அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு எழுத ஆரம்பிச்சிருவீங்களேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அது யாருடைய கவிதை அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடலை. இப்போ இந்த கவிதையினுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காடுகளாய், சரி, மலை மேடுகளாய் எங்கும் காண கிடந்த இப்பூ உலகை, இந்த பூலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் எப்படி இருந்தது, பார்ப்பதற்கு எப்படி இருந்தது, காடுகளாய் இருந்தது, மலை மேடுகளாய் இருந்தது. அப்போ எங்கு பார்த்தாலும் காடுகளாக இருந்தது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அப்படி தான் இருந்தது. காடுகள் மேடுகள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருந்தது. இந்த இயந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து இப்போ கிராமப்புறங்கள் வரைக்கும் வந்து பழக்கப்பட்டுறாத அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. அதற்கு பின்னாடி வந்து மனித ஆற்றலை மிஞ்சிய இயந்திர ஆற்றல்கள் வந்த பின்னாடி தான் என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மலையெல்லாம் அப்படி அசால்ட்டாக அள்ளி தூக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது அந்த இயந்திரங்கள் வந்து அள்ளி அள்ளி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே போட்டு ஜீரணித்து அதை வெறும் ஜல்லிகளாகவும் மணல்களாகவும் மாற்றி மாற்றி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அதை கொண்டு போய் பள்ளத்தில் நிரப்பி அதை தார் சாலைகளாக, வீடுகளாக அப்படின்னு சொல்லி மாளிகைகளாக கட்டி கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இது இந்த இயந்திரம் வந்த காலகட்டம். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இப்படித்தான் இருந்தது. காடுகளாய் இருந்தது, மலை மேடுகளாய் இருந்தது, எங்கும் காண கிடந்த இப்பூ உலகம் இப்படி தான் இருந்தது. சரி, என்ன செஞ்சாங்க? மேடு திருத்தியே கண்ணலும் செந்நெல்லும் விம்மி விளைந்திட செய்தவர் நாம். என்ன பண்ணிட்டோம்? அந்த காடுகளாய் இருந்ததையும் மேடுகளாய் இருந்ததையும் என்ன பண்ணிட்டோம்? சமமாக்கி விட்டோம். சமமாக்கிய பிறகு என்ன பண்ணோம்? அதில் வந்து கண்ணல் அப்படின்னு, கண்ணல்னா என்ன? கரும்பு நட்டோம். அடுத்து செந்நெல் நட்டோம். செந்நெல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரொம்ப உயர்வான ஒரு வகையான நெல். சரி, அப்புறம் விம்மி விளைந்திட செய்தவர் நாம். இந்த விம்மி அப்படின்ற அந்த வார்த்தை எதற்கு சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமான விளைச்சலை வந்து குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, விம்மி விளைந்திட செய்தவர் நாம். சரி, இப்போ இந்த மாதிரி காடுகள்
காடுகளாகவும் மலைகளாகவும் இருந்த இந்த உலகத்தை வந்து அதை சமமாக்கி நாம் வந்து சரியான விவசாய பூமியாக இது பண்ணியிருக்கிறோம். அப்போ குறிஞ்சி நிலங்களாக இருந்த, நம்ம தமிழ் இலக்கியம் படித்தவங்க இல்லைங்களா, அதனால் குறிஞ்சி நிலங்களாக இருந்த இந்த மலைகளையும் காடுகளையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து மருத நிலமாக மாற்றி செய்திருக்கிறோம் அப்படின்றதான் முதல் ஸ்டான்சாவினுடைய ஒரு பொருள், இந்த கவிதையினுடைய முதல் பொருள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல கவிதையை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வெற்பின் இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த. வெற்புன்னா என்ன? இது மலை. அது எந்த மலை? இமகிரின்னு போட்டிருக்கான். அப்படின்னா என்ன? இமயமலையை தான் அப்படி சொல்கிறான். கிரின்னா மலைன்னு அர்த்தம். அப்போ வெற்பின் இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த அற்புத கோபுர கூடமும் மாடமும் ஆக்கி படைத்தவர் நாம், அவர் நாம் அப்படின்னு கொடுத்துருக்கார். சரி, இப்போ முதல் கவிதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதில் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையான உள்ளுக்குள்ள ஒரு பொருள் வைத்த மாதிரி இருக்குது. வெற்பின் இமகிரி போல் அப்படின்னு ஒரு ஓமை கொடுத்துருக்கிறார். அப்போ மலையிலேயே உயர்ந்த இமயமலையை போல் நிமிர்ந்து விண்ணுன்னா என்ன? வானம். மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த, மேகத்தையே கிழித்து கொண்டு நீண்டு உயர்ந்த அற்புத கோபுர கூடமும் மாடமும் அப்படின்றார். அப்போ வானத்தையே வந்து மேகத்தை கிழிக்கிற அளவிற்கு, வானத்தையும் மேகத்தையும் கிழிபடுகிற அளவிற்கு உயர்ந்த கோபுரங்களை நாம் கட்டியிருக்கிறோம், மாடங்களை நாம் கட்டியிருக்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆக்கி படைத்தவர் நாம், அவர் நாம் தான் இதை வந்து செஞ்சுருக்கிறோம். எதை? இந்த மாதிரி வந்து வெற்பின் இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்து அப்படின்னு சொல்லி அற்புத கோபுரமும் கூடமும் மாடமும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையை போல அப்படி நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிறைய கோபுரங்களை நாம் கட்டியிருக்கிறோம், மாட மாளிகைகளை நாம் கட்டியிருக்கிறோம். நீங்கள் நம்ம சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனால் தான் இந்த மாதிரியான கட்டடங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, இந்த நம்மளுடைய சென்னை போனாவே தெரியும். அப்படியே அடுக்கு மாடிகள், அப்படி அடுக்கடுக்கா அப்படி அப்பார்ட்மெண்ட் வீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, அனர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தலை மேலே இருக்கக்கூடிய உருமாலை கீழே விழுந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படி அனர்ந்து பார்த்து வாயை புழக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த ஆற்றலை தான் சொல்கிறாங்க. இந்த மனிதனுடைய ஆற்றலை பற்றி இப்போ பேசிகிட்டே வராங்க. மேலே முதல் பாராகிராஃபில் காடுகள் மலைகளை எல்லாம் என்னவா மாற்றினாங்க? மருத நிலமாக மாற்றினாங்க. அதற்கு பின்னாடி அதே மனித ஆற்றல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இமயமலை எப்படி நிமிர்ந்து நிற்கிறதோ அந்த மாதிரி ரொம்ப நீண்டு உயர்ந்த இந்த கோபுரங்களையும் கூடங்கள் மாடங்கள் இது எல்லாவற்றையும் அவர்கள் வந்து ஆக்கி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. சரி, அவர் நாம். அப்புறம் மாயிருட் பாதள பாறை சிறைக்குள்ளே, ரொம்ப அதிகபட்சமான மா என்றால் பெரிய, இருட் பாதள பாறை சிறைக்குள்ளே. அப்போ பாறைகளை வந்து குடைந்து கொண்டு போய் அடுத்து மண்டியிலும் எண்ணெய் வாரி கண்டு ஆயிரம் எந்திரத்தால் பொருள் அல்லும் பகலும் படைத்தவர் நாம். சரி, இப்போ இந்த இயந்திர கருவிகளை மையமாக வைத்து கொண்டு அதிகமான இருட்டுகளில் புதைந்து கிடக்கிற அந்த சிறைக்குள்ளே வந்து மண்டி எழுந்து வருகிற எண்ணெய்களை எல்லாம் அங்கிருந்து வாரி எடுத்துட்டு வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை படைத்திருக்கிறோம். ரொம்ப அழகாக ஈஸியாக தான் இருக்குது. அப்போ மாயிருட் பாதள பாறை சிறைக்குள்ளே, அப்போ எங்கே இருக்குது எண்ணெய்கள்? எங்கிருந்து எடுக்கிறாங்க? பாறைகளுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. சரி, அப்புறம் வந்து மண்டியலும் எண்ணெய் வாரி கண்டு அதை எடுத்து கொண்டு வந்து ஆயிரம் எந்திரத்தால் பொருள் அல்லும் பகலும் படைத்தவர் நாம். இப்படி நம்ம இரவு பகலாக இந்த மாதிரி வந்து இயந்திரத்தை மையமாக வைத்து கொண்டு படைத்திருக்கிறோம். அந்த இயந்திரங்களையே உற்பத்தி செய்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த எண்ணெய்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை இப்படி சொல்லி காட்டுறாங்க இந்த பேராகிராஃபில். அடுத்து கடைசி பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா, வையம் தழைத்திட செய்தவர் நாம், இந்த உலகத்தை வந்து உருவாக்கியவர்கள் நாம், புவி வாழ்வை ஒளிபெற செய்தவர் நாம், இந்த வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளுகிற நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வெளிச்சம் பெறுகிற அளவிற்கு செய்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். புவி வாழ்வை ஒளிபெற செய்தவர், இந்த பூலோக வாழ்க்கையை இந்த புவி வாழ்க்கையை அழகா வந்து அப்படி ஒரு வண்ணமயமாக மாற்றிக்கொண்டவர்கள் நாம். அடுத்து ஐயம் திரிவு சந்தேகமின்றி உலக ஆள பிறந்தவர் நாம். ஐயம் எந்த வகையான சந்தேகமும் இல்லாமல், அடுத்து
திரிபு இல்லாமல், மாற்றம் இல்லாமல், சந்தேகமின்றி உலக ஆள பிறந்தவர் நாம். நாம் உலகை ஆள பிறந்தவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை, மாற்றமும் தேவையில்லை, ஐயமும் பட தேவையில்லை. அதனால் நாமெல்லாம் யார் அப்படின்னா இந்த உலகை ஆள பிறந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உலக ஆள பிறந்தவர் நாம், அவர் நாம். இப்போ இந்த 2 இடங்களில் அவர் நாம், அவர் நாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நாம தான். அது வேற யாரும் கிடையாது, நாம தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் 2வது பேராகிராஃபில் பாருங்கள். இங்கே வெற்பின் இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிழிப்பட நீண்டு உயர்ந்து அற்புத கோபுரம் கூடமும் ஆடமும் ஆக்கி படைத்தவர் நாம், அவர் நாம். இந்த இடத்தை பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்தையும் அவர் நாம். அதே மாதிரி கீழே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் நாம் அப்படின்ற ஒரு கவிதையில் கொடுத்துருக்காங்க. இந்த கவிதையை நான் முழுமையாக வாசித்து பார்த்தேன். அது இன்னும் நிறைய இருக்குது. அதில் இருந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அது முதல் கவிதை, அந்த புத்தகத்தில் முதல் கவிதையாகவே இருக்கிறது. அந்த முதல் கவிதையை தூக்கி அப்படி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த 4 பேராகிராஃபை நம்ம படிச்சிட்டோம். ஓரளவுக்கு நமக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மலைகளாக இருந்ததை எல்லாம் மருதநிலமாக மாக்கியவன் மனிதன். அதே மாதிரி மாட கோபுரங்களை எல்லாம் உருவாக்கியவனும் மனிதன். அதே மாதிரி பாதாள அறைக்குள்ளே இருந்த அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு எந்திரங்களை மையமாக கொண்டு நிறைய பொருள்களை இரவு பகலாக படைத்து காட்டியவர்கள் நாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த உலகத்தை உருவாக்குனவங்க நாம். இந்த உலகத்தில் உலக வாழ்வை அழகாக வண்ணமயமான வாழ்க்கையாக வடிவமைத்து கொண்டவர்கள் நாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம அனைவருமே இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த கவிதை அப்படின்றது இருக்குது. இது ஒருவேளை நான் ஏதாவது இதை இப்படி கூட பார்க்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்டில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பதிவு போடலாம். சரிங்களா? சரி, அப்போ இந்த இதை கூட சொல்லலாங்க. இது பெரும்பாலும் ஒன்றும் மொழிமறைவு இல்லை. இருந்தாலும் இதனுடைய சரி இப்படி கூட நயம் பாராட்டலாம் அப்படின்றத நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ஆற்றலை இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரையறையில் அந்த மெசேஜ் டைப் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கைவண்ணத்தை காட்டலாம். சரி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கவிதைகளை மையமாக வைத்துக்கொண்டு எந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஒரு யூகம்தான் நமக்கும் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதுவது என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை போடுறேன். இது ஒரு யூகம்தான், ஒரு வேளை அப்படி வரலாம் என்பதற்காகத்தான். வந்துவிட்டால் என்ன செய்வது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாக இதை சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், பூ உலகை செம்மையுறச் செய்தவர் யார்? ரொம்ப ஈஸியான கேள்வி. இதுக்கு எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் 10 வரிகள் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 10 வரிகளில் 30 சொற்களுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு வரிக்கு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 3 சொற்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். அப்போ தான் 30 சொற்களுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும், இதை முடிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த கேள்வியை படித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே நம்மளுடைய கண் எங்கே போகும், மறுபடியும் முதல் பேராகிராஃபுக்கு போங்க. முதல் பேராகிராஃபுக்கு அப்படியே நகருங்க பார்க்கலாம். பூ உலகை செம்மையுற செய்தவர் யார்? மனசில் கேள்வியை சரியாக வச்சுக்கோங்க. பூ உலகை செம்மையுற செய்தவர் யார்? என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை சரியாக செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறார். இப்போ நேராக போங்க, முதல் பேராகிராஃபாங்க. காடுகளாய் மலை மேடுகளாய் எங்கும் காண கிடந்த இப்பூ உலகை மேடு திருத்தியே கண்ணலும் செந்நெலும் விம்மி விளைந்திட செய்தவர் நாம். சரி, இதை யார் சார் செஞ்சாங்க அப்படின்னா காண கிடந்த இப்பூ உலகை அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க கேள்வி, மறுபடியும் நம்மளுடைய பார்வையை கீழே கொண்டு வாங்க. எங்க பூ உலகை செம்மையுற செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு மதிப்பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணிடுவீங்க, இந்த பூ உலகை செம்மையுற செய்தவர்கள் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. மனிதர்கள், இயந்திரங்கள், இயற்கை, அப்புறம் செயற்கை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் செம்மை. அப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பூ உலகை செம்மையுற செய்தவர் அப்படின்றதுல நம்ம 4 ஆன்சரில் எதுன்னு நம்ம கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல இதையே 30 வார்த்தைகளில் பதிலளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா திரும்ப கடவுளே
இந்த மாதிரி வந்து காடுகளாய் மலை மேடுகளாய் எங்கும் காண கிடந்த இப்பூ உலகைன்னு ஒரு 2 அடி தான் இருக்குது. இந்த 2 அடியை வச்சுக்கிட்டு எப்படிடா 30 வரிகளுக்கு அப்படின்னா அதற்கு தான் விரிவுரையாளர் அப்படின்னு பேர். அப்போ நாம் எழுதுகிற போது அப்படித்தான் எழுத வேண்டும். இதுதான் நடைமுறை. அப்போ என்ன பண்ணணும்? கேள்வி எப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். பூ உலகை செம்மையுற செய்தவர் யார்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேற்கண்ட இக்கவிதை வரிகளின் மூலமாக இந்த பூ உலகம் என்பது இதற்கு முன்பு காடுகளாக இருந்தது. காடுகளாகவும் மேடுகளாகவும் குறிஞ்சி நிலங்களாக இருந்த இந்த பகுதிகளை அதை செம்மையாக வடிவமைத்து காட்டிய ஆற்றல் மனித ஆற்றலையே சாரும். மனித ஆற்றல் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல், மனித ஆற்றல் மிக சிறந்த ஆற்றல். அந்த மனித ஆற்றலை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டுவதற்கு சரியான உதாரணம் மேற்கண்ட இந்த கவிதை. எனவே கவிதையின் மூலமாக இந்த பூ உலகத்தை கல்லும் மேடுமாக காடுமாக இருந்த இந்த பூ உலகத்தை, குறிஞ்சி நிலமாக இருந்த இந்த உலகத்தை அதை மருத நிலமாக மாற்றி காட்டிய மகத்தான சேவை நம்மளுடைய முன்னோர்களையே சாரும். அதாவது அப்படிப்பட்ட ஆளுமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் மனித ஆற்றலுக்கே இருக்கிறது என்பதை இக்கவிஞர் அழகுற இக்கவிதையின் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்றத சொல்லி, மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கவிதை வரி இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு அடி மட்டும் எந்த அடி அப்படின்னு சொன்னாக்க இந்த கடைசி இருக்கு பாருங்க. கடைசி மேடு திருத்தியே கண்ணலும் சென்னலும் விம்மி விளைந்தட செய்தவர் நாம் அப்படின்னு கொடுத்து, இந்த கவிதையில் நாம் என்கிற சொற்களின் மூலமாக மனிதன் என்ற ஒருமையை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை, மனிதர்கள் என்கிற பன்மையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது தனி மனிதனாக ஒருவன் இந்த உலகத்தை புதிதாக படைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. நாம் என்று பன்மையின் மூலம் சொல்லியிருப்பதன் மூலமாக மனித சக்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த பூ உலகை மிக அற்புதமாக செம்மையுற நம்மால் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையை இந்த கவிதைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்படின்னு இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை இந்த இடத்துல என்ன செய்யுங்க அப்படின்னா படித்து காட்டணும். நான் பேசுகிற போது உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் 2 முறை கூட வந்திருக்கும், ஏன்னா நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் எழுதுகிற போது ரொம்ப கவனமாக கூறியது கூறல் வந்துவிடக்கூடாது. சொற்களை சரியாக கையாள வேண்டும். அப்படி கையாண்டு நீங்கள் இந்த பகுதியை நிரப்பி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான 5 மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் இதில் ஒரு அடி நீங்கள் மேற்கோளாக பயன்படுத்திட்டீங்கன்னா மீதி 9 வரிகளில் செய்திகளை நிரப்பி ஆகணும். அந்த 9 வரிகளில் செய்தி நிரப்பும் போது இதிலிருந்து நீங்கள் இதனுடைய சாராம்சத்தை தான் நீங்கள் எழுதணுமே தவிர, நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல ஆசிரியர் பேர் கொடுத்தா என்ன பண்ணியிருப்பீங்க, உடனே சிற்றம்பல கவிராயர் என்று சொல்லக்கூடியவர் ரகுநாதன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இப்படிப்பட்ட நூல்களில் பணியாற்றி இருக்கிறார். மிக சிறந்த பத்திரிகையாளராக இருக்கிறார். இவர் இவருடைய கவிதைகள் தேனை போல தித்திக்கும், அதே போல தெல் அமுதாய் படைக்கக்கூடியவர், மடை திறந்த வெள்ளம் போல் கவிதை படைக்கக்கூடியவர், நூற்றுக்கணக்கான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். நம்ம தான் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுல பயங்கர கில்லி இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் யாருடைய கவிதை என்ன கவிதை அப்படின்றதெல்லாம் எதுவுமே அவர் குறிப்பிடலை. அப்படி குறிப்பிடாமலேயே அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படைத்து காட்டியிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க இதற்கு தகுந்த ஒரு விடையை இந்த இடத்துல 30 சொற்களுக்குள்ளாக எழுதியிருக்க வேண்டும். சரி, நேரம் கருதி அடுத்த கேள்விக்கு போகிறேன். கூடம் மாடம் ஆக்கியோர் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை, திரும்ப நீங்கள் கவிதைக்கு போகணும். எந்த இடத்துல இருக்குது? 2வது பேராகிராஃபில் இருக்குது. வெட்பின் இமைகிரி, அதாவது இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த அற்புத கோபுர கூடமும் மாடமும் ஆக்கி படைத்தவர் நாம், அவர் நாம் அப்படின்னு கொடுத்துறார். வேற யாரும் இல்லை, நம்மளை தான் சொல்றார். அப்போ கூடமும் மாடமும் அப்படின்னு சொல்லக்கூடியது, கூடம்னா என்ன மாடம்னா என்ன அப்படின்னா கோபுர கூடம் அப்படின்னு ஒன்று சொல்றார். மாடம் என்பது மாளிகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோபுர கூடம் என்பது கோயில்களை ஆக்கியதை குறிப்பிடுகிறது. அப்ப நீங்க திரும்ப கேள்விக்கு வாங்க, கீழே வாங்க. கூடம் மாடம் ஆக்கியோர் பற்றி எழுதுக. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னே கோயில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது மறந்து சொல்லிட்டேன். ஒரு பேராகிராஃப்
முதல்ல நீங்கள் ஒரு பத்தி தொடங்குகிற போது ஒரு மேற்கோளோடு தொடங்கக்கூடாது என்கிற நடைமுறை கல்லூரி பேராசிரியர்களுக்கு தெரியும், ஆய்வு நெறிமுறையாளர்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டை அலங்கரிக்கக்கூடியது கோயில்கள் ஆகும். முதல்ல ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி ஆரம்பித்து இதனை கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கிற பழமொழி நமக்கு அதை உணர்த்தும் அப்படின்னு முதல்ல ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு அடுத்ததாக நீங்கள் இப்போ அந்த பேராகிராஃபுக்கு போங்க, அந்த கவிதைக்கு போங்க. அங்கே போனீங்க அப்படின்னா, வெற்பின் இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, திரும்ப இந்த கேள்விக்கு வாங்க. அப்போ கூடம் மாடம் ஆக்கியோர் என்பவர்கள் மனித சக்தி, ஒரு மகத்தான சக்தி. அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி இமயமலை எப்படி நிமிர்ந்து நிற்கிறதோ அதுபோல நம்மளுடைய கோயில்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய கோயில்கள் நிமிர்ந்து நின்று நம்மளுடைய நாட்டை பழம்பெரும் நாடாக பறைசாற்றுகிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மனித ஆற்றல்களை பற்றி பேசணும். அதே மாதிரி இந்த கூடம் மாடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கூடம் என்பது எதை கோபுர கூடம் என்று சொல்லுகிறார்கள், மாடம் என்பது உயர்ந்த மாளிகைகளை குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விண்ணையே கிழித்து, அதாவது மேகம் கிழிப்பட அப்படின்னா ரொம்ப உயரமான கட்டிடங்களை எல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு இடமாக நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி மாளிகைகளை படைக்கக்கூடிய ஆற்றல் யாருடைய ஆற்றல் என்று சொன்னால் மனிதர்களுடைய ஆற்றல். அப்படிப்பட்ட உயர்ந்த கோயில்களையும் உயர்ந்த மாளிகைகளையும் நம்மளுடைய வாழ்வை செழிப்பாக்குவதற்காக நாமே படைத்து கொண்டவர்கள் இந்த மனிதர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல குறிப்பிடணும். இந்த இடத்துல எதை கொண்டு நீங்கள் மேற்கோளாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துங்க. மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த அப்படின்னு இருக்குல்ல, அந்த வரியை தூக்கி கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் உடனே என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, செய்யக்கூடாததை சொல்லிடுறேன். இந்த 4 வரியை தூக்கி அப்படியே எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைஞ்சி போயிடும். அதை செய்யவே கூடாது. மேற்கோள் என்பது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதனுடைய சாரம்சம் எதுவோ அந்த ஒரு அடி இருந்தால் போதுமானது. வேறு எல்லாத்தையும் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. சில பேர்லாம் எனக்கு 4 ஒரு பாடல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முழுவதும் உள்ளே கொண்டு கொட்டியிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது, அதுவே மிகப்பெரிய தவறாக போய்விடும். அதனால் இந்த இடத்துல மேகம் கிளிப்பட நீண்டு உயர்ந்த, அப்போ நம்மளுடைய ஊரில் நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரி ரொம்ப பெரிய அற்புதமான உயர்ந்த கோபுரங்கள் இருக்கிறது, மாளிகைகள் இருக்கிறது. இந்த மாதிரி கோபுரங்களையும் மாடங்களையும் படைத்தவர்கள் யாருன்னா மனிதர்களாகிய நாம். அப்போ இந்த மனித சமூகம் ஒன்று நினைத்தது என்று சொன்னால், இமயமலைக்கே சவால் விடுகிற மாதிரியான உயர்ந்த கோபுரங்களையும் ஏற்கனவே நாம் கட்டி இருக்கிறோம், இன்னும் நம்மால் கட்ட முடியும் என்கிற அந்த பாசிட்டிவ் மைண்டோட சில வார்த்தைகளை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இந்த 2வது கேள்விக்கு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி. என்ன கேள்வி? 3வது கேள்வி, எந்திரத்தால் எதற்காக பாடுபட்டனர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சாதாரண கேள்வி தான், ஆனால் அந்த இடத்துல அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணணும். சரி, என்னது? எந்திரத்தால் எதற்காக பாடுபட்டனர். இப்போ நீங்கள் முதல் வேலையாக என்ன செய்யணும்? எந்திரம்னா என்ன? மேலே போகணும். எங்கே மேலே போனோம்? மறுபடியும் அந்த கவிதை இருக்கிற இடத்துக்கு போனோம். ஒவ்வொரு முறையும் இப்படி போயிட்டு தான் வரணும். எந்த இடத்துல எந்திரம்னு வருது? 3வது பேராகிராஃப் வாங்க. மாயிருட்பாதல பாறை சிறைக்குள்ளே மண்டியலும் எண்ணெய் வாரி கண்டு 1000 எந்திரத்தால் பொருள் அல்லும் பகலும் படைத்தவர் நாம். இதனுடைய மையமாக தான் வச்சுருக்கிறோம். என்ன? மாயிருட்பாதாள சிறை, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய், அப்புறம் 1000 எந்திரம். அதை வச்சுட்டு நம்ம பொருள் என்ன பண்ணியிருக்கோம்? அல்லும் பகலும் படைத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் கேள்விக்கு வாங்க. எந்திரத்தால் எதற்காக பாடுபட்டனர்? அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, மனித ஆற்றலை கொண்டு நாம் எந்திரங்களை கண்டறிந்தோம். அந்த எந்திரங்களை மையமாக கொண்டு இந்த பூமி தாயினுடைய புதையல்களாக இருக்கக்கூடிய மகத்தான எரிபொருள் சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தியை மேலே அதே இயந்திரத்தை கொண்டே மேலே கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான வாகனங்களை எல்லாம் இயக்குவதன் மூலமாக இந்த உலகத்தை சரியாக ஆக்குவதற்கு, இந்த உலகத்தை வண்ணமயமாக மாற்றுவதற்கு, போக்குவரத்தை எளிதாக்குவதற்கு, மனிதனுடைய அந்த மனித சக்தியை விரைவுபடுத்துவதற்காக நிறைய வாகனங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள்,
அதே போல் வந்து மூலப்பொருட்கள், கட்டிடத்திற்கான மூலப்பொருட்கள் என பல பொருட்களை இந்த எண்ணெய்களை கொண்டு தயாரித்திருக்கிறார்கள். எனவே எந்திரத்தால் எதற்காக இப்படி பூமியை குடைந்து போய் உள்ளே இருக்கக்கூடிய எரிபொருளை கொண்டு வந்து வெளியே வந்து இயக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பொருள்களை உற்பத்தி செய்வதற்காக. அப்போ உற்பத்தி தத்துவம் என்கிற ஒரு தத்துவம் இருந்தால்தான் இந்த நாடு செழிப்புறும். எனவே இந்த உற்பத்தியை, உலகத்தை வந்து முன்னணி நாடுகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நாமும் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு எந்திரம் என்கிற பலம் மிக சிறந்த பலம். அதனால் அந்த எந்திர பலங்களை மையமாக வைத்துக்கொண்டு, நம்மளுடைய பூமிக்கடியில் கிடைக்கிற கனிம வளங்களை மையமாக வைத்துக்கொண்டு நாம் வந்து நம்மளுடைய நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் தான் இவர்கள் வந்து பாடுபட்டிருக்கின்றனர். எந்திரத்தால் எதற்காக பாடுபட்டனர் அப்படின்னா, நீங்க பொருள் படைப்பதற்காக. திரும்ப கூட ஒரு முறை கவிதைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, அங்க என்ன சொல்லியிருக்கேன், எந்திரத்தால் பொருள் அல்லும் பகலும் படைத்தவர் நாம். அது என்ன பொருள் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. நீங்க பொருள்னா வெறும் பணம்னு மட்டும் நினைக்க கூடாது. இன்னும் கேள்விக்கு வாங்க. அப்போ பொருள்னா வெறும் பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. அப்போ எந்திரத்தால் எதற்காக பாடுபட்டனர் அப்படின்னு சொன்னால், பொருள் படைப்பதற்காக. என்ன பொருள் படைப்பதற்காக? நம்ம எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பொருட்களையும் இன்றைக்கு இயந்திரங்கள் மூலமாக மிக எளிதாக நம்ம மாற்றுகிறோம். ஆயிரக்கணக்கான டன் உள்ள பாறைகளை எல்லாம் கூட அப்படியே அடித்து நொறுக்கி சல்லி சல்லியாக மாற்றுவதற்குரிய இயந்திரங்கள் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு எந்திரம் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய பொருள்களை உற்பத்தி செய்வதற்காக இருக்கிறது. அந்த எந்திரத்திற்கான அந்த டீசல் இருக்கு இல்லைங்களா, டீசல் பெட்ரோல் இருக்குங்களா, எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மூலதனம். அப்போ இங்கே என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, மனிதனுடைய ஆற்றல், அப்புறம் வந்து எரிபொருள், பூமி தாயினுடைய எரிபொருள், அப்புறம் இயந்திரம். அப்போ இது எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு சக்தியாக மனித சக்தி இருக்கிறது. அந்த ஆக்கப்படுகிற சக்தியாக இயந்திரங்கள் இருக்கிறது. அப்புறம் நமக்கு வந்து இதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரம் வளர்கிறது, நம்மளுடைய நாடு வளம் பெறுகிறது, ஒளி பெறுகிறது அப்படின்ற மையம். நான் வந்து பேசுகிறது அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இது எழுதுவதற்கான எனக்கு வாய்ப்பு இந்த டெக்னாலஜியில் எனக்கு தெரியலன்னா நான் எழுதியே காட்டிடுவேன். அதனால் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு தயாராகணும். சரி, இதில் எந்த பகுதியை சார் நீங்கள் மேற்கோளாக காட்டுவீங்கன்னா, ஒரு அடி தான் பயன்படுத்தணும். அதையும் சொல்லிடுறேன். இங்கே ஆயிரம் எந்திரத்தால் பொருள் அல்லும் பகலும் படைத்தவர் நாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பொருள் அப்படி அந்த ஒரு வரி கூட போதுமானது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி? 4வது கேள்வி. உலகை ஆள பிறந்தவர்களின் எண்ணம் பற்றி எழுதுகன்னு கேட்குறாங்க. இப்போ உலகை ஆள பிறந்தவர்களினுடைய எண்ணம்னா மனம் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் கவிதையை முழுமையாக வாசிக்க வேண்டும். கடைசி பத்தியில் இருக்கு என்னது? வையம் தலைத்திட செய்தவர் நாம். இந்த உலகத்தை சரியாக இயக்குவதற்கு, இந்த உலகத்தை சரியாக வந்து அடுத்தடுத்த இடத்திற்கு நகர்த்தி செல்வதற்கு, இந்த உலகத்தை புதுப்பிப்பதற்கு அதாவது செய்தவர்கள் நாம். இந்த உலகத்தை வண்ணமயமாக மாற்றியவர்கள் நாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஆளுவதற்காக பிறந்தவர்களைப் போல் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான செய்தியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கடைசி திரும்ப கேள்விக்கு வாங்க. அப்படியே அந்த பாடல் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே கேள்விக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன கேள்வி? உலகை ஆள பிறந்தவர்களின் எண்ணம் அப்படின்றார். இப்போ இந்த கவிதைகளினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நீங்கள் இங்கே சுட்டி காட்டணும். முதல்ல என்ன சொல்கிறாங்க? மேடுகளை திருத்தியவர்கள் நாம். மேடுகளை திருத்தி விளைந்தட செய்கிற ஆற்றல் நம்மளுடையது. அப்படி மேடுகளை திரித்து விளைந்தட செய்ய வேண்டும். அதே போல இமயமயை போல் வந்து உயர்ந்த கோபுரங்களையும் மாடங்களையும் ஆக்கி படைக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்து எந்திர பலத்தால் பொருள் அல்லும் பகலும் வந்து படைத்து காட்ட வேண்டும். இப்படி எல்லா வகையான ஆற்றல்களும் ஒன்று இணைந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனோ வலிமை, எண்ணம்னு சொல்லிட்டார்ல, அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், வையகம் தலைத்திட செய்தவர், இந்த உலகத்தை வந்து வளர செய்தவர்கள் நாம், இந்த உலகத்தை வண்ணமாக செய்தவர்கள் நாம். அதனால் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள். அப்போ இந்த கவிதையின் மூலமாக ஆசிரியர்
மனிதனுடைய நேர்மறையான சிந்தனையை பற்றி பேசியிருக்கிறார். ஒன்றை தேவையில்லாத ஒன்றை அழித்து தேவையான ஒன்றாக மாற்றி காட்டுகிற மகத்துவம் மனித மூளைக்கு மட்டுமே உண்டு. அந்த மனிதனுடைய எண்ணம் மிக சிறப்பான எண்ணம். அதனால் உயர்ந்த கோபுரங்களை மாற்றி காட்டுவதும், மாட மாளிகைகளை செய்து காட்டுவதும், மருத நிலங்களை வளப்படுத்துவதும், எந்திரத்தை கொண்டு பொருள் படைப்பது, அதே போல இந்த உலகத்தை உலக நாடுகளுக்கு போட்டியாக முன்னேற்றிட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை மனதிற்குள்ளாக விளைத்திருக்கக்கூடியவர்கள் யாருன்னா மனிதர்கள். எனவே மனித சக்தி மகத்தான சக்தி. அவர்களுடைய எண்ணங்களில் நேர்மறையான எண்ணம் மட்டும் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகை ஆழ்ந்துவிட முடியும். ஆள பிறந்தவர்களாக நிச்சயமாக இந்த உலகத்தை ஆள முடியும் என்கிற நேர்மறை சிந்தனையை இந்த கவிதையின் மூலமாக விளைவித்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த பதில் சரியானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ நான் இந்த கவிதையை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு 4 கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்க வேண்டும் என்பதை இந்த இதில் நம்ம மெதுவாக நம்ம எழுதியெல்லாம் காட்டினோம்னா அது நேரம் இப்போவே 40 நிமிஷம் ஆயிடுச்சு, அது ஆகாது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு சான்றாக மட்டும் இப்படி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு முறை பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. நான் தேவைகள் அற்ற செய்திகள் எதையுமே நான் இந்த நம்மளுடைய நறுமலர் தீபம் இதில் போட மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்பலாம். தேவையான செய்திகளை மட்டுமே நான் பதிவிடுவேன் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த கவிதை உங்களுக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பை தந்திருக்கும். அதே போல் இந்த கவிதைகளில் நம்ம நேர்மறையாக மட்டும்தான் பார்க்கணும். உடனே நீங்கள் காடுகள் எல்லாம் அழிந்து விட்டது, மேடுகளை எல்லாம் அழிந்து இயற்கை தாயை இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி சீர்படுத்தி விட்டார்கள், பாழ்படுத்தி விட்டார்கள் என்று உடனே நீங்கள் இப்படி கிளம்புனீங்க அப்படின்னா எதிர்மறையாக நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைந்துவிடும். சரிங்களா? அதனால் ஒரு ஆக்க சக்தியாக, முன்னெடுப்பாக, நேர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக, வலிமையான எண்ணம் கொண்டவர்களாக, அந்த எண்ணத்தை நேர்மறையாக மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக தேர்வு எழுதுகிற நாம் இருக்க வேண்டும். எதிர்மறையாக இருக்கக்கூடாது என்கிற இந்த ஒரு கருத்தையும் சொல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக பயனுடையதாக இருந்திருக்கும். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை முதல் தாளில் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படி? இதே மாதிரியான ஒரு பாடலை கொடுத்துட்டு ஒரு கவிதையை கொடுத்துட்டு, அது மரபு கவிதையாக இருக்கலாம், புது கவிதையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த கவிதையை நம்மளை திருப்பி வாசிக்க வைக்குவாங்க. இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த கவிதைக்கு மேலும் கீழுமாக ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு நான் உங்களுக்கு நான் சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் பல முறை இதை வாசிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்படி வாசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்லையே இந்த கவிதையை கிடன்னு வாசித்து இதை கண்டுபிடிச்சிடணும். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கேள்விக்கு போகணும். இப்போ இதே கேள்வி, இப்போ இந்த பாட்டை பாருங்கள், இந்த கவிதையை பாருங்கள். காடுகளாய் மலை மேடுகளாய் எங்கும் காண கிடந்த இப்பூ உலகை மேடு திருத்தியே கண்ணலும் சென்னலும் விம்மி விளைந்திட செய்தவர் நாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ கேள்வி கேட்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் மேடு திருத்தியவர்கள் என்று எவரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவன் பதில் என்ன கொடுத்துருப்பான் தெரியுமா? இப்போ மேடு திருத்தியவர் அப்படின்னு சொல்லும்போது எந்திரம், நான் இதில் அருவிகிதி வந்துருச்சு, அது உயர்தனையை குறிக்கும், அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ மேடு திருத்தியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேட்கும்போது எந்திரம்ன்ற ஒரு பதிலும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கும். ஆச்சுங்களா? அப்போ மனிதர்கள் அப்படின்றதும் இருக்கும், இயற்கை அப்படின்ற ஒரு பதிலும் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் சூட்சமாக இது பண்ணணும், சரியாக கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேராகிராஃபை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த கவிதையின் மூலமாக ஆசிரியர் எடுத்துரைக்க நினைப்பது என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கவிதையின் மைய பொருள் எதுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன கொடுத்துருப்பான் 4 ஆன்சரில்? அதாவது இயற்கையை செயற்கையாக மாற்ற வேண்டும் ஒரு பதில், இயற்கையை செயற்கையாக மாற்ற வேண்டும் ஒரு பதில், அதை நாட்டை வளப்படுத்த வேண்டும் 2வது பதில், மனிதனுடைய எண்ணத்தை சரியாக வளர்த்து கொள்ள வேண்டும் 3வது பதில்,
அடுத்த பதில் என்ன அப்படின்னா, மனிதனுடைய சக்தி மகத்தான சக்தி அப்படின்னு சொல்லி. இதில் எது ஆன்சர்? நான் உங்களுடைய போக்குக்கே விட்டுறேன். நீங்கள் இதில் எந்த ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒன்று ஆச்சுங்களா? அப்போ கேள்வி கேட்கும்போது இப்படி தான் கேட்பாங்க. சரி, அதற்கு அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். வெற்பின் இமகிரி போல் நிமிர்ந்து விண்ணின் மேகம் கிளிப்பட நீண்டுயர்ந்த அற்புத கோபுரமும் கூடமும் மாடமும் ஆக்கி படைத்தவர் நாம், அவர் நாம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இதில் வந்து இந்த இமகிரி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா? இமகிரி என்பது எந்த மலையை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு 2-3 மலைகளை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்கலாம் அப்படின்னாக்க, இது இந்த அதுக்கடுத்து பாருங்க, பாதாள சிறைக்குள்ளே மாயிரு பாதாள சிறைக்குள்ளே மண்டியலும் எண்ணெய் வாரி கண்டு 1000 எந்திரத்தால் பொருள் அல்லும் படைத்தவர் யாரு? அப்ப பொருள் வந்து எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். 1000 எந்திரத்தால் பொருள் அல்லும் பகலும் படைத்தவர் யார்? அப்ப பொருள்களை உற்பத்தி செய்வது எது அப்படின்னு கேட்கலாம். அப்ப எந்திரமா, மனிதனா, அல்லது யார் அப்படின்னு, இயற்கையா அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம அந்த இடத்துல எந்திரம் அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் இந்த வேகத்தில் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிற வேகத்தில் 4 ஆன்சர் செட் பண்ணுறதுல கொஞ்சம் இது பண்ணலாம். இது ஆனால் நின்று நிதானிச்சு செட் பண்ணோம் அப்படின்னா பக்காவாக செட் பண்ணிடலாம். அதனால் வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆன்சரில் நம்மளை போட்டு பாடாப்படுத்தி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள், 4வது பேராகிராஃப் வாங்க. வையம் தலைத்திட செய்தவர் நாம், புவி வாழ்வை ஒளிபெற செய்தவர் நாம், ஐயம் திரிபு சந்தேகமின்றி உலகால பிறந்தவர் யார்? அவரே கேள்வி கேட்டிருந்தார்ல, உலகை ஆள பிறந்தவர் யார் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து மனிதனா, இயற்கையா, செயற்கையா, வாகனங்களா, என்ன அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கவிதையை ஒட்டுமொத்தமாக வைத்துக்கொண்டு இந்த கவிதையின் மூலமாக நீவீர் அறிந்தது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு என்ன அப்படின்னா, இந்த கவிதையினுடைய மூலமாக நீவீர் அறிந்ததை எழுதுகன்னு அது கூட ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். அப்படி கூட கேட்கலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு கோணம் நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். என்னன்னா, நயம் பாராட்டுக அப்படின்னு கேட்கலாம். அதை மறந்துடக்கூடாது. 10ஆம் வகுப்பில் படிச்சிருக்கீங்கல்ல, அங்கே எதுகை எப்படி இருக்கிறது, மோனை எப்படி இருக்கிறது, இயைபு எப்படி இருக்கிறது, சந்தம் எப்படி இருக்கிறது, அணிநலன் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை வந்து மறந்துடக்கூடாது. ஒருவேளை இதை வந்து நமக்கு வந்து நயம் பாராட்டுக, மேற்கண்ட கவிதையை நயம் பாராட்டி உரைக்க அப்படின்னு சொன்னாலோ, மேற்கண்ட கவிதைகளில் இலக்கணங்கள் எப்படி பொருந்தி வந்திருக்கிறது என்று சொன்னாலோ, இதில் ஏதாவது அணிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலோ அதையும் நாம் வந்து எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பாருங்க, காடு மேடு வந்துருச்சா? கீழே பாருங்க, மேடு, அதே மாதிரி கண்ணல் செந்நெல் வந்துருச்சா? காண கிடந்த இப்பூ உலகை, ஓகே. விம்மி விளைந்த வி, அதே மாதிரி மேலே பாருங்கள் செந்நெல், கீழே செய்தவர். அதே மாதிரி மேலே பாருங்கள் எதுகை மோனை மேடு, அப்புறம் வந்து மேலே வந்து என்ன இருக்குது, மேடுகளாய், மேடுகளாய். அப்போ இந்த மாதிரி எதுகை எப்படி இருக்கிறது, மோனை எப்படி இருக்கிறது, இயைபு எப்படி இருக்கிறது, அந்த இயைபை கொண்டு வந்து நாம் படைத்தவர் நாம், அவர் நாம் அப்படின்னு எப்படி கொண்டு வந்து ஒன்று சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எந்த வரி வந்து உங்களுக்கு மிக பிடித்ததாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி நயம் பாராட்டுக்கிறத ரொம்ப கவனமாக பாராட்டணும். இது ஒரு விஷயம். அந்த கோணத்தை வந்து நான் நடுவில் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பாடலை மையமாக வைத்துக்கொண்டு கேள்விகள் கேட்டால் எப்படி அப்படின்றத இப்படி அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கிற போது ஒரு யூஜிசியினுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை, அந்த உரைநடையை கொடுத்து அதில் 5 கேள்விகள் எப்படி வரும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஏன்னா அதை சரியாக நம்ம இனம் கண்டு கொண்டால்தான், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி கட்டுரைகளிலிருந்து கட்டுரை எழுதுகிற மாதிரியான ஒரு கேள்வி எப்படி எதிர்கொள்வது என்றே வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன அடையாளம் கூட இல்லாமலேயே இருக்கிறார்கள். டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற ஒன்றையே வந்து நினச்சி அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மூழ்கி போயிட்டோம். ஆனால் கட்டுரை எழுதுகிற முறையை வந்து காலப்போக்கில் நம்ம மறந்து விட்டோம். அதை சரியாக வந்து டிஆர்பி வந்து நினைத்து இன்றைக்கு அதை வந்து வச்சிருக்கிறாங்க. அதில் நாம் வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும். அந்த சரியானவர்களாக இருந்து நமக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வு என்று சொல்லக்கூடிய சவாலை சமாளித்து உச்சம் தொட வேண்டும். குறிப்பாக சும்மா போய் உட்காரக்கூடாது. எந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் போய் உட்காரணும்.
அதுதான் வந்து என்ன சொல்கிறது, இந்த கவிதையினுடைய சாராம்சமே அதுதான். உலகை ஆள பிறந்தவர் நாம். கடைசி வரி பாருங்க, உலகை ஆள பிறந்தவர் நாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த உதவி பேராசிரியர் பணியை ஆள்வதற்காக பிறந்தவர்கள் நாம். இந்த உதவி பேராசிரியர் பணியை வந்து நிச்சயமாக கைப்பற்றுவதற்காக பிறந்தவர்கள் நாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினச்சி நீங்கள் வந்து இந்த தேர்வுக்கு பயிற்சி எடுங்க. அது தொடர்ந்து பயிற்சி எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது நமக்கு 1008 பணிகள் இருக்கலாம். நமக்கு வந்து தனியார் கல்லூரிகளில் நம்ம பெரிய பொறுப்பில் இருக்கலாம். அரசு பணியில் ஏதாவது முதுகலை தமிழாசிரியராகவோ அல்லது குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ ஏதோ ஒன்றுத்தில் நம்ம ஏற்கனவே வேறு ஒரு பணி இடத்துல இருக்கலாம். அதெல்லாம் காரணம் காட்டுவது இங்கு வெற்றிக்கான இடமாக இருக்காது. காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் காலம் காரணமாக காரணத்தை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் சில முதுகலை தமிழாசிரியர்கள் நம்மளிடம் பேசுகிற போது, சார் இந்த முதல் டிஆர்பி எழுதுன சார், அப்போ முதல் குழந்தை சார், அடுத்து 2வது டிஆர்பி எழுதுன போகிற சமயத்தில் பார்த்து மீண்டும் வந்து டெலிவரிங்க சார், என்ன செய்கிறதுனே தெரில சார், இப்போ தான் சார் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதனால் இப்போ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை நாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து குழந்தை இருக்குங்க சார், சில பேர் சொல்கிறாங்க சார் எனக்கு குழந்தை இருக்குங்க சார், ஆன்லைன் கிளாஸில் வர முடியலைங்க சார், உங்களுடைய டெமோ கிளாஸே என்னால் பார்க்க முடியல சார். குழந்தை எல்லாருக்கும் இருக்கிறதாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கணவன்மாரும் பெண்களை எல்லாம் நீங்கள் போய் படித்து பாஸ் பண்ணிவிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா கணவன்மாரும் மனைவிக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? அது அந்த மாதிரியான மிக சிறந்த மனிதர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி அனுப்பாத மனிதர்களுக்கு அவர்களுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ முதல்ல வந்து ரெண்டு பேருமே புரிந்து கொள்ளுகிற, ஓகே நம்மளுடைய மனைவி படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் கணவர்களுக்கு வர வேண்டும். கணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனைவிக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உடன் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் அவங்களுக்கும் என்னென்னா அந்த எண்ணம் வரணும். நம்ம பொண்ணு சாதிக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்வோம். நம்ம கணவர் சாதிக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம். நம்ம மனைவி சாதிக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்வோம். நம்மளுடைய பிள்ளை மருமக நாளைக்கு ஒரு அரசு பதவிக்கு போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இவங்க மாமனார் மாமியார் நினைக்கணும். இப்படி எல்லோரும் நினைக்கிற போது அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடமை கொடுக்குற போது அவங்க அதை சாதித்து காட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியாக அது இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட சரித்திரம் அப்படின்றது சும்மா நம்ம இதில் கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் வரும்ல, நான் யாரோ 10 பேரை அடிச்சுட்டு வந்தவன் இல்லைடா, நான் அடித்த 10 பேருமே டான் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த வசனம் மாதிரி யாரோ வந்து நமக்கு சப்போர்ட் இருந்து படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு நான் போய் உக்காந்தேன் பாரு, அதுதான் வந்து பெரிய சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சரித்திரத்தை படைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தக்க வைத்து கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பை பெறுவதற்காக அல்லும் பகலும் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுடைய உழைப்பை அள்ளி கொட்டுங்கள். அந்த உழைப்பு ஒரு நாள் வெற்றிக்கனியாக மாறி உங்களுடைய உள்ளங்கையில் வந்து நிற்கும். அந்த நாள் வெகு விரைவில் இல்லை. தன்னம்பிக்கையோடு போராடுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஏதாவது சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக வந்து அட்மிஷன் போடுங்கன்னு நான் ஒரு காலகட்டத்திலையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய வகுப்பு பிடித்திருக்கிறது, இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம சரியாக வந்து அரசு பணிக்கு போயிட முடியும் அப்படின்னு சொல்லி யாருக்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தோன்றுகிறதோ அவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கோங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய வகுப்புகள் இருக்கிறது. அந்த வகுப்புகளிலே கலந்து கொள்ளுங்கள். வகுப்புகளிலே கலந்து கொண்டு நீங்கள் 1க்கு 2, 3 நாட்கள் பார்த்து விட்ட பிறகு நீங்கள் அந்த வகுப்பிலே வந்து இணைந்து கொள்ளலாம். கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நான் தமிழாசிரியர்களுடைய நிலைமை கருதியே இந்த தவணை முறை என்கிற ஒரு நிலையை வைத்திருக்கிறேன். அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வுக்கு முதுகலை தமிழாசிரியர்களுக்கான தேர்வுகளாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு பகுதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தரமான பாடக்குறிப்புகள், உங்களுக்கு 98% பாடக்குறிப்புகள் உங்களுக்கு வீட்டிற்கு பிரிண்ட் அவுட் முறையில் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம். அது பல பேர் பிடிஎஃப்பான்னு கேட்குறாங்க. அதனால் வீட்டிற்கேயே நாங்கள் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். அந்த 2% மட்டும் உங்களுக்கு ஒரு சில புத்தகங்களை உங்களுக்கு பரிந்துரை செய்கிறோம். ஒருவேளை
ஒருவேளை அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த புத்தகங்கள் உங்கள் வீட்டிற்கே அனுப்பி வைப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறோம். உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டுமானாலும், போட்டித் தேர்வுக்கு தேவையான எந்த புத்தகங்கள் வேண்டுமானாலும் அந்த புத்தகத்தை உங்களுக்கு வீட்டிற்கே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக 20% அந்த கழிவோடு டிஸ்கவுண்டோடு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்கிற இந்த விஷயத்தை சொல்லி, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.